எங்க கட்சி ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டுன்னு மக்கள் சொல்றாங்க. ஏன் காலையிலேயே சந்து கடை பக்கம் போயிட்டு வந்துட்டியா? எந்த மக்கள் அப்படி சொல்றாங்க? ஏன் எங்க ஆட்சிக்கு என்ன குறைச்சல்? சந்து கடைக்கு போயிட்டு வந்தாலும் உண்மையை தானே பேசுவேன். எதுவுமே குறைச்சல் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் குறைச்சல் இல்லாம 24 மணி நேரமும் சந்து கடை மூலம் டாஸ்மாக் சரக்கு கிடைக்குது. எல்லா ஊர்லயும் கள்ளச்சாராயம் குறைச்சல் இல்லாம கிடைக்குது. கஞ்சா, பெத்த பட்ட மீன் போன்ற போதைப் பொருட்கள் குறைச்சல் இல்லாம கிடைக்குது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை குறைச்சல் இல்லாம நடக்குது. தலித்துக்கு எதிரான வன்கொடுமைகள் குறைச்சல் இல்லாம நடக்குது. மாநிலம் முழுவதும் கொலை சம்பவங்கள் தினம் தினம் குறைச்சல் இல்லாம நடக்குது. அனைத்து அரசு துறைகளிலும் குறைச்சல் இல்லாம ஊழல் மலிந்து போயிருக்கு. நீங்க இதெல்லாம் மக்கள் கிட்ட போய் சொன்னா நம்புவாங்களா? மக்கள் அவளை இலக்காரமா நினைக்காத. நான் சொன்ன எல்லாத்திலையும் பாதிக்கப்படுறது மக்கள் தான். அது என்னை விட அவங்களுக்கு அதிகமாவே தெரியும். திமுக தலைவர்களுக்கு தான் அறிவில்லை. உன்ன மாதிரி திமுக தொண்டர்களுக்குமா அறிவில்லை? அடிச்ச சரக்கு போதை அறிவிச்சு. இது இன்னும் ஒரு ரவுண்ட் போட்டு வந்து பேசலாம். இருப்பா. இன்னும் டாஸ்மாக் ஊழல், உங்க மந்திரி பிடிஆர் சொன்ன 30,000 கோடி ஊழல் இன்னும் நிறைய இருக்கு. யார் இடத்துல யார் சீனம் செஞ்சிருவாங்க.